பிரியா, அன்னைக்கு அந்த கோபியோட ஃபங்க்ஷன்ல போய் அரகுர ட்ரெஸ்ல ஆடிட்டு வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, நாங்க என்ன பண்ணட்டோம்? கோபி கிட்ட எங்க அப்பா கை நீட்டி காசு வாங்கியிருக்காரு. அதனால எங்க அப்பா அவனோட கஸ்டடியில இருக்காரு. அதனால அந்த கோபி சொல்றபடிலாம் நாங்க நடந்துதான் ஆகணும். உங்களுக்கு காசு தான் முக்கியமா? இல்ல, எங்களுக்கு காசு முக்கியம் இல்ல, நாங்க அவரை தான் விரும்புறோம். என்னடா இது? இங்க பாருங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை அப்படிலாம் ஆடணும்னு. எங்க தலை எழுத்து நாங்க அப்படி ஆடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்தாதான் அவன் கஸ்டடியில இருந்து நாங்க வெளியே வர முடியும். அவன் உங்க அப்பா தானே பணம் கேட்டு தொல்லை பண்றான், உங்களை ஒன்றும் தொல்லை பண்ணலையே. என்ன பேசுறீங்க? எங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கு இல்லையா? ஏமா நீங்க சொல்ல வேண்டியதாமா? இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்ல வேண்டியதானே வாயை திறந்து? அதுக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் இல்லையே. கடை வாங்கினா என்ன அடிமையா இருக்கணுமா? இங்க பாருங்க, நாங்க எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவன் கேட்குற மாதிரி இல்லை. அதனாலதான் அவன் ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு கட்டளை போடுறான். நீங்க அது மட்டும் இல்லாம அவனை நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற சொல்றான். சொல்லலாம். இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்கறேண்ணா. பார், நீ தர்ஷினி கல்யாணம் பண்ணிக்கோ, நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன இதுல உங்க 2 பேருக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம்னா? எனக்கும் சம்மதம் தான். எனக்கும் சம்மதம் தான். சம்மதம் சொல்லிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தா எப்படி? பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சுகவாசம். பாதுஷா திருடுற கண்ணாடி கூடலாம் போ. கோடை வெப்பத்தில் கோயில் வெப்பத்தில் ஏறலாம்.
என்ன உன் குரூப்ல 2 பேர் அந்த தேவாவும் சக்தியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க? என்னண்ணா பண்றது? அவளுங்களுக்கு வேற 2 லட்சம் பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப என் பணத்தை முதல்ல எடுத்து வைன்னு சொல்ல வேண்டியதானே? நான் கொடுத்தது அவளுங்க அப்பங்கிட்ட. அவளுகிட்ட எப்படி கேட்க முடியும்? அவங்க அப்பனும் ஒன்னத்துக்கு ஆக மாட்டான். பணம் விட்டுதான் பிடிக்கணும். சரி, என்னமோ பண்ண. சரி, நான் வரட்டா? இருங்கண்ணே, இந்திக்கார பொண்ணுங்க 2 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னது? தாலாட்டு. எது? இத தாலாட்டு? எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா நீயே பாடு. என்ன? சரி சரி, பாடிடுறேன். கையை பிடிக்கிற சாமி, கை
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அடிப்படை நாட்டுப்புற கலையெல்லாம் அழிக்கணும் கூடி சீக்கிரம். இந்த கலையெல்லாம் அழிச்சிட்டு புதுசா பிள்ளைகளை இறக்குறோம், புதுசா கேமராவை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம். இதுக்கு மேல ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்கல்லப்பா, பாத்துக்கலாம் விடுங்க. நமக்கு போட்டியா எந்த நாட்டுப்புற கலைக்குழுவோ நடன குழுவோ எது இருக்கக்கூடாது. அது முக்கியமா அந்த நாடகக்காரங்க எவனுமே இருக்கக்கூடாது. நாடகம்னு போட்டு 4 மணி நேரம் வச்சு ஒப்பாரி வச்சு இந்த பொம்பளைங்களாம் மைக்கி வச்சுறானுங்க. இந்த நாடகக்காரனுங்க நேராக ஸ்டேஜை போடுறோம், பாட்டை போடுறோம், குத்து சாங் போடுறோம், கவர்ச்சி சாங் போடுறோம், ஆட்டம் ஆட்டம் ஆட்டம். சாங் 18 வயசுக்கு மேலே தான் பசங்களெல்லாம் அந்த காலத்தில் கெடுத்தாங்க. இந்த காலத்தில் செல்ஃபோன்லேருந்து நம்மளை மாதிரி டான்ஸ் நடத்துகிற 10 வயசு பையனையே நம்மளாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாடகம்லாம் அன்றைக்கி நாடகம்லாம் நடந்தது, புராண கதை, அந்த கதை இந்த கதையெல்லாம் நடந்தது, ஒழுங்காக பார்த்தாங்க. நாடகத்தில் பல தத்துவங்கள்லாம் நம்ம சொன்னோம். இன்னைக்கு அதெல்லாம் சொல்லவே விடக்கூடாது. ஒன்லி டான்ஸ் 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 டான்ஸ். ஏய் கூப்பிடுறா, ரெடியா போடுறா பாட்ட. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. உன் கூட தான் போட்டா புச்ச டச் போன்ல டச் பண்ணி இச்சு கொடுப்பேன் நீ மூணுல. உன் கூட தான் போட்டா புச்ச டச் போன்ல டச் பண்ணி இச்சு கொடுப்பேன் நீ மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. அந்த மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே. அந்த மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணனாக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணனாக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு. தும்புக்கப்புறதும் பக்தா தும்புக்கப்புறதும் பக்தா அப்படிலப்பா. தும்புட படுதா கிடக்கு தாக்கடக்கு திரும்புடு தும்புடா 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 தின்னு கின்னு தாக்கு தின்னு தாக்கு தின்னு கின்னு தின்னு தா தின்னுக்கு தத்தக்கு 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 தும்புடா 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 தா. உன்னை பார்த்தா நீ இருக்கிற போயிட்டா ஒயிட்டா டியூப் லைட்டா நீ ஜொலிக்கிற பிரைட்டா. சைஸா சின்ன வயசா உன்னை பார்த்த நைஸா. பல்ல பல்லன்னு மின்னுக்கிறிய பிளாஸ்டிக் ரைஸா. கரஞ்ச குச்சி ஐஸா குழுக்கள் பம்பர் பிரைஸா. யானி நீ இருக்க எதுக்கடி பைசா. பக்கத்துல நீயும் இருந்து பார்த்த கடி மாமன் கில்லத்தா. மகமால கட்டி வச்ச மனசு உள்ளத்தா. ஜிங்கிலியா ஜின்னுக்கா தேவதைய கணக்கா நம்ம கப்புலு ஊரில் இருக்கா. ஜிங்கிலியா ஜின்னுக்கா தேவதைய கணக்கா நம்ம கப்புலு ஊரில் இருக்கா. இந்த ஊரில் இருக்கா நம்ம ஊரில் இருக்கா இந்த ஊரில் இருக்கா. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. உன் கூட தான் போட்டா புச்ச டச் போன்ல டச் பண்ணி இச்சு கொடுப்பேன் நீ மூணுல. உன் கூட தான் போட்டா புச்ச டச் போன்ல டச் பண்ணி இச்சு கொடுப்பேன் நீ மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. வந்த மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும்
நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில சரிண்ணா. புதுசா ஒரு ஸ்டெப் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். சொல்லலாம் மூமெண்ட் காட்டுனா ஒண்ணுல பாரு 1 2 3 4 இருக்கிறப்ப இங்க பாரு ரைட் லெக் தூக்கி அப்படியே பின்னால வச்சிரணும். ரைட் லெக் இங்க இருந்து தூக்கி இங்க பின்னால வச்சிரறோம். அப்படியே லெஃப்ட் லெக் 1 2 3 again 4. புரியுதா? இந்த 4 ஸ்டெப் வந்து நம்ம புதுசா இருக்க போறோம். ரைட் லெக் ஃபர்ஸ்ட் ரைட் லெக் 1 2 3 4 1 2 3 4 பேக். வெரி குட். again 1 2 3 4 1 2 3 4 குட். எங்கம்மா உங்க சிஸ்டர் காணோம்? இதோ அவ வந்துருவா. நாங்கெல்லாம் உங்க கூட வந்துட்டோம். எங்க அப்பாவுக்கு வருமானமே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னே தெரியல. அந்த கோபி உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்றதா கேள்விப்பட்டேன். ஏமா பிரியா, இந்த கோபி ஏதோ உங்க அப்பாவை டார்ச்சர் பண்றானாமே? ஆமாங்க, எங்கள் அப்பா 4 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு. அந்த 4 லட்ச ரூபா தர வரைக்கும் அவன் கூட போய் ப்ரோக்ராம் பண்ணணும்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கியிருக்கான். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஏன்னா ஏங்க அவங்க கேட்குறது கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு வாய்தா வாங்கி ஒரு இத்தனை நாளில் தரேன்னு சொல்ல வேண்டியதானே? எங்கள் அப்பா பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாதவர். அவர் இந்த பணத்தை கொடுக்குற வரையும் என்ன பண்ணுவார் நீங்களே சொல்லுங்கள். என்னண்ணா இது? சரி தம்பி, நாமளே கொஞ்ச நாள் கோபிக்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்குவோம். அப்புறம் நாமளே அந்த பணத்தை கொடுத்துடலாம். உங்கள் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக நாங்கள் ரெடி பண்ணி நாமளே கொடுத்துடலாம். சரி, நீங்கள் 2 பேரும் இப்போ கிளம்புங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா? தேங்க்யூ. மகிழ்ச்சி. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க.
தானடி பனியிலும் வேர்க்கிறேன். மன்மதன் சந்நிதி முதன் முறை பார்க்கிறேன். அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன். முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே. செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தம் என்று தோணுதே. கால நேரம் என்பது காதலில் இல்லையா? காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க? ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க? முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக. சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட. என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க? ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க? என்னதான் பண்றது? பணம் வாங்கினாலும் வாங்கணும், இவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியலையே. பார்த்துட்டு அவனை போட்டு உங்க பொண்ணுங்க 4 லட்சம் பணம் வாங்கினாளுங்கள, இப்ப அவனுக்கு கூட ஓடி போயிட்டாளுங்க. எப்படி பணத்தை கட்டுவீங்க? ஓடிட்டாங்களா? யாரோ தவறான செய்தி சொல்லியிருக்காங்கப்பா. இது ஊர் உலகத்துக்கே தெரியும், ஏன் உங்களுக்கு தெரியாதா? வாய் இருக்குன்னு பேசாத. என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்த்தல. வேற எப்படி வளர்த்துருக்க? போய் பாரு, அந்த தேவன் சக்தி கூட சுத்திட்டு இருக்காளுங்க. பேச்ச நிறுத்திக்க. மீறி ஏதாவது பண்ணன இங்கிருந்து நீ உயிரோட போக மாட்ட. நான் சொல்ற டயலாக் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. இன்னும் 10 நாள்ல பணத்தை எடுத்து வைக்கல, இந்த ஊர்ல நீ இருக்க மாட்ட, உங்க பொண்ணுங்களும் இருக்க மாட்டாளுங்க. ஏய், பணம் வேணும்னா பணம் வாங்கிக்க, மரியாதையா போய் சேரு. இங்க பாரு, உன் பணம் உன் வீடு தேடி வரும். தேவையில்லாம எங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் இத்தோட விட்டுரு. நீ என்னம்மா சொல்ல போற? சொல்லு. இங்க பாரு, ஒழுங்கா எங்களை விட்டுரு, இல்ல வேற ஏதாவது கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிரும், ஞாபகம் வச்சுக்கோ. உக்காளி பைனான்ஸ்கார நிலமெல்லாம் பாத்தியா? என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு என் மேலேயே கேஸ் கொடுப்பாளுக்கலாம். என்ன பண்றது? இதெல்லாம் என் நேரம். அவனை வாமா, அப்ப உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டான்னு பார்க்க வந்தியா? அப்பா என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அவன் என்னம்மா வந்தான், நீங்க 2 பேரும் எவனைய கூட்டிட்டு ஓடினா இருக்கிறதா இல்ல சாவறதா? அப்பா நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கோபி கிட்ட நீங்க வாங்கின பணத்தினால நம்மள அவன் அடிமையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பணத்தை நான் அவன் மூஞ்சிலே தூக்கி எறியறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தூக்கி எறியுமா? தூக்கி எறிவ? அவன் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் உங்க ஒப்பம் உயிரோட இருக்கணுமா இல்ல நாண்டு சாவணுமான்னு கேள்வி கேட்கிறான். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. ஏன்பா இப்படி இல்ல பேசுறீங்க? அம்மா எனக்கு மனசே சரியில்லைம்மா. அவன் பணம் கேட்டாலும் பரவாயில்ல, அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் நெஞ்ச குத்தி பொய்க்குதுமா. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது. அந்த பணத்தை எப்பேற்பட்டாவது நாங்க அவனுக்கு கட்டிடுவோம். உங்களை அவன் கஸ்டடியில இருந்து நாங்க வெளியே கொண்டு வருவோம். நீங்க கவலைப்படாதீங்க, மனசு உடைஞ்சு பேசாதீங்கப்பா. இல்லம்மா,
நீங்கள் சின்ன சின்ன பொண்ணுங்க, உங்களுக்கு சமூகத்தை பற்றி உனக்கு தெரியாதுமா. என்னையை விட நாடகம் நடித்தவன், ஆட்டம் நடத்தினவன் எவனும் கிடையாதுமா தமிழ்நாட்டில். ஆனால் அப்பேற்பட்டவனை இப்போ நேற்று விளைஞ்ச அந்த விளைச்ச காளான்மா. ஆனால் என்னை கேட்குறான் கேள்வி, கேள்விப்பட்ட கேட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ள 2 பேரும் ஓடி போயிட்டான்னு சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியலம்மா. அப்பா, நாங்கள் யாரு கூடயும் ஓடி போல. நான் ஒருத்தரை விரும்புகிறேன், இவளும் ஒருத்தரை விரும்புகிறா. அவங்க வேறு யாரும் இல்லை, அண்ணன் தம்பிங்க தான். அவங்க தான் அந்த கோபிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம அமைதியாக இருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எப்படியும் சந்தோஷமாக வாழதான் போகிறோம். அம்மா, பணம் என்னம்மா பணம்? நினச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, நீங்கள் 2 பேரும் யாரை காதலிக்கிறீங்களோ அவங்கள என் உயிரை கொடுத்து என் மருமகனாக்கி இந்த உலகத்துக்கு காட்டுறேன். ஆனால் அந்த கெட்ட பேர் மட்டும் என்னால் தாக்கு பிடிக்க முடியலம்மா. 4 லட்சம் தானே கொடுப்போம், இல்லைன்னு சொல்லல. நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்களோ, உங்கள் அம்மா இறந்து போனதுலேருந்து நீங்கள் 2 பேரும் எனக்கு கண்ணுக்கு கண்ணான்னு நினச்சிட்டு இருக்கம்மா. நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னைய உயிரோட பார்க்க முடியாதுமா. எங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க போய் சாப்பிட்லாம். ஆமாம் தங்கம், வாங்க. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி ஏறெடுத்து பார்த்தா பார்வவல போட்டா மாட்டிக்கிட்டேன் நானும் அழகு பருவச்சல கணக்கு புரியவில்லை. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. மெத்தையில ஒத்துழைக்க அத்த மக இல்லையே, சொத்து சொகம் ஏதும் தேவையில்லையே, கற்பனையில் வாழ்ந்து வந்தேன் காய்ச்சல் தீரவில்லையே, கண்டுக்கிட்டா தீரும் காதல் தொல்லையே, குளிரும் ஏசி ரூமு அது எனக்கு கொதிக்கலாச்சு, நல்ல இடத்த நீயும் காட்டு, இப்போ போத ஏறி போச்சு, நல்ல கொடி முல்லையே நாளும் முந்தன் கொல்லையே, சொல்லி தீரவில்லையே, அதுக்கு இடம் இருக்கு இதுக்கு தடை எதுக்கு, தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி. தேவன் சித்தி அவ்வளோ ஒரு இதாடாள். நீ பாட்டுக்கு ஆடலும் பாடலாம் அதை இதையும் போட்டு கிளாமரை போட்டு என்னை இவ்வளோ கேவலப்படுத்திட்டு. உங்கள் அக்கா இருக்கால்ல, உங்கள் அக்கா கேவலமாக காரி துப்பிட்டு போகிறா. யாராவது லேடிஸ் யாராவது பார்த்தாங்களா நம்ம இதில்? ஜென்ஸு பார்க்குறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம குழந்தைங்க பார்க்கணும், நம்ம இதெல்லாம் பார்க்கணும். தேவையில்லாம நீ ஆபாசமாக நீ பண்ணிட்ட. நீ பாட்டுக்கு எதுக்கு போய் உனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் கொடுக்கணும்? நான் ஆமாம், நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்க. நான் நாளைக்கு வரேன். வர சொல்லியிருந்தீங்க தம்பி. இனிமே வருஷம் நம்ம கிராமிய
கலையை மட்டும் தான் போடணும். சரியா? அடுத்தது வந்து நீங்கள் வந்து இப்போ பௌதியம் நம்பிக்கை நீங்கள் வந்து அப்படியே வந்து பசங்களோட நீ வந்து ஆடு. இந்த அந்த மயரானுங்களாம் சார் வார்த்தையில் தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா அவனெல்லாம் வேண்டாம், தேவையில்லாமல் ஆபாச இதை பண்ணி வந்து கலையை வந்து தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? நீங்கள் வந்து கிராமிய இதில் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணி எல்லாமே வந்து உங்கள் பசங்க எல்லாம் பண்ணி கொடுங்க. அட்வான்ஸ் தரேன் ஐயா. என்ன காசு நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா? சரிங்க. மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீது. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீது. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம். அலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம். உயிர் துளி வானில் சங்கமம். உடல் பொருள் ஆவியெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். அலான கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம். என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம்.
மழைக்காகத்தான் மேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா அழுவது ஏது அட பறவையும் அழகறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடவாடுமையா நம்ம கட்டழக வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும் மணி, அதாவது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அதாவது உங்களுக்கு காசு பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் எவ்வளோ காசுன்னாலும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து என்கிட்ட வந்து உதவின்னு என்கிட்ட கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நாடக மன்றத்துக்காரங்க உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பிரச்சனை, 5 லட்ச ரூபா பிரச்சனைங்கிறது என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம், என்கிட்ட சொல்லவே இல்லை, சரியா? ஆனால் ஒவ்வொரு நாடக மன்றத்துக்காரங்களும் வந்து காசு கொடுத்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனாங்க, சரிங்களா? 10 லட்ச ரூபா இருக்குது என்கிட்ட அவங்க கொடுத்தது காசு, சரியா? உங்கள் மனைவி இது அவங்க எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் நல்லா இருங்க, சரியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், சரி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி நாடக மன்றத்துக்காரங்க வந்து இவ்வளோ காசு கொடுப்பாங்கிறது எனக்கும் தெரியல. வந்து 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் 40,000, 50,000, 60,000 அந்த மாதிரி வந்து எல்லா மன்றத்துக்காரங்க சொல்லக்கூடாது. எல்லா ஊர்லயும் ஒரு தேவன் சக்தி இருக்குதாங்க செய்யறாரு. அவ்வளோ காசு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு ஒசரம், சரியா? இதெல்லாம் வந்து கலைக்கு வந்து சும்மா சொல்ல முடியாது. யாருக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க, சரிங்களா? கலைக்கு ஒசரம் உங்களுக்கு வந்து அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்பயும் போல சொல்லுங்க தம்பி, என்ன எல்லா திருவிழாலையும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சீரன் சிறப்புமா நாங்கள் பண்ணித்தரோம். ஐயா, இனி வரப்போகிற ஒவ்வொரு திருவிழாவிலையும் எங்களை மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்கள் பேரை சொல்லி எங்கள் வீட்டில் அடுப்பேறீங்க ஐயா. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தேவன் சக்தி எப்பயுமே வந்து கொடுப்பான், சரிங்களா? இந்த கதையை வந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒசரம் எழுதினது தான். அது ஊர்க்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்னன்னு தெரியல, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒசரம் எழுதின கதை தான் இது, சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும், சரி, நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும். நீங்கள் வாங்க. ஐயோ, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா பண்ணுங்க. தொழிலாளி வர்க்கத்திலே ஒருத்தராயிருப்பவரு நல்லா இருக்கணும்,
வாயார வாழ்த்தணும். நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தான், தந்தைகள் எல்லாம் இந்த கண்ண மகன்தான். நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. ஆடு நனஞ்சா போனாயி அழுது அந்த கதைதான் ஐயாவின் மனது. எந்த மனம் நல்ல மனம் பின்னாலே தெரியும், கண்டு எது பாரு எது தன்னாலே புரியும். கூறாத ஏமாத்த புலி உத்தேசம் பண்ணிடுச்சான், சந்தேகம் வாராம பசு போலால மூடிக்கிச்சான். தன்னிடத்திலே தவறு உள்ளவங்க தான் சிலர் நல்லவங்களை பழிச்சு தான் பொழப்பு நடத்தணும். நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம்